மக்களே பொதுவாகவே ஒரு பைக் வாங்குறோன்னா அந்த பைக்கில் நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து வாங்குவோம். ஒரு கார் வாங்குறோன்னா அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து ஒரு காரை வாங்குவோம். அப்படியே வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு சின்ன வெஹிக்கிள், ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட தேவை என்ன, அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்கா? கமர்ஷியல் வெஹிக்கிளில் மெயினான 2-3 விஷயம் தான். ஒன்று, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், வாங்கும் போதும் காஸ்டிங் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு, அசோக் லைலாண்டோட ஷாத்தி. இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஸ்பெஷல்? நான் சொன்ன இந்த 3 விஷயங்களும் இதில் எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க, இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்குறது மூலமா எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசோக் லைலாண்ட் ஷாத்தியோட டிசைன் பார்ப்போம். டிசைன் பார்த்தோன்னா அசோக் லைலாண்டில் ஆல்ரெடி இருக்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளான தோஸ்த், படா தோஸ்தோட டிசைனை கொஞ்சம் ஷேர் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் ஃப்ரண்ட் வியூவில் அப்படி தான் தெரியுது. நல்ல அகலமான பாடி அண்ட் இங்கே அசோக் லைலாண்டோட பேட்ஜ் வருது, இங்கே அசோக் லைலாண்டோட லோகோ வருது. தோஸ்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்லைட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இண்டிகேட்டர் இங்கே வருது அண்ட் இங்கே ஹெட்லைட், அது கீழே ஒரு பார்க்கிங் லேம்ப் வந்துருது, இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர், இங்கே ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாக் லேம்ப் வராது, கீழே ஏடம் ஏரியா வந்துருது. இங்கே விண்ட்ஷீல்டுக்குரிய வாஷர் வந்துருது. விண்ட்ஷீல்டு நல்ல அகலமான விண்ட்ஷீல்டாக இருக்குது, நீளமான விண்ட்ஷீல்டாக இருக்குது, நல்ல வியூ இருக்குன்னு சொல்லலாம். 2 வைப்பர் பிளேட்ஸ் வந்துருது. ஃபைன். ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு ஒரு மினி தோஸ்த் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த கமர்ஷியல் வண்டியில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா டயர்ஸ். 14 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு போட்டியே நிறைய வண்டி இருக்குது. அந்த வண்டிலாம் 12 inch 13 inch தான். பட் இதில் 14 inch கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலில் உங்களுக்கு டிஸ்க் வரும், வீல் கேப்பை ஆக்சரியாக கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஒரு வீல் ஃபெண்டர் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அன்றைக்கி டோர் ஹேண்டில் சாவி போடுற ஆப்ஷன் வந்துருது. சைட் மிரர் டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். டிரைவருக்கு நல்ல விண்டோ வியூ கிடைக்குது. ஃபைன். கமர்ஷியல் வெஹிக்கிளில் மெயினான விஷயமே பேலோடு தான். இந்த தொட்டியோட நீளம் வந்து 8.2 அடி வருது. அதோட அகலம் வந்து 5.3 அடி வருது. இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் பெரிய தொட்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பவருமே அதிகம், அதனால நீங்கள் பேலோடு அதிகமாக ஏற்றிட்டு போக முடியும். பேலோட் கெப்பாசிட்டி வந்து 1120 கிலோ வரைக்கும் உங்களால் ஏற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பேராபோலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடுன்றது தான் இங்கே ஒரு மெயினான விஷயமே. ஒரு கமர்ஷியல் வண்டி எதுக்கு வாங்குறோம்? லோடு அடிக்கிறது தான் வாங்குவோம். அப்படி பார்க்கும்போது அதிகமான லோடு அடிக்கும் போது அதிகமான லாபம் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய டயர் போட்டிருக்காங்க. இன்ஜினோட டியூனிங்கை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. மிச்சம் எல்லா வண்டியோடவும் டார்க்கும் பவரும் அதிகம். பெரிய இன்ஜின் கூட டீசலில் ஆட்லும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் அட்வான்டேஜ் வரனால இப்போ நீங்கள் இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகள்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ ஆட்லூ ஊற்றுறீங்கன்னா ஆட்லூ ஒரு செலவு இல்லை மாதம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அசோக் லைலாண்டில் அது இந்த ஷாதியில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். டிரைவர் பின்னாடி வியூ பார்க்குறதுக்கு நல்ல அகலமான கிளாஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்ல அகலமாக தான் இருக்குது. அண்ட் தொட்டியோட டோரில் வந்து அசோக் லைலாண்டோட பேட்ஜ் வந்துருது. அதுக்கப்புறம் இங்கே ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, இங்கே 2 புஷ் வச்சிருக்காங்க அண்ட் பின்னாடி 3 பார்க்கிங் சென்சார் வந்துருது, டெயில் லேம்ப் வந்துருது, ஸ்பேர் வீல் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 40 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது, சைடு ஹூக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் 2288 mm. இந்த வண்டியோட ஓவரால் லென்த் 4406 mm வருது. இந்த வெயிட்லையும் இந்த லென்த்லையும் என்ன பார்க்க முடியுதுன்னா, வெயிட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு லோடிங் பண்ணாலும் ஸ்டேபிளாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லென்த் கூட இருக்கனால தொட்டியோட அகலம் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால நீங்கள் அதிகமான லோடு ஏற்றிட்டு போக முடியும். ஷாதியோட கேபின் பார்க்கணும். கேபின் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது, ஈஸியாக ஏறிடலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். சீட் வந்து பீச் அண்ட் கிரே கலரில் பண்ணியிருக்காங்க. 2 சீட் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் தான். இது சும்மா குஷன் தான், இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இன்ஜின் ஏரியா வரும். ஸோ அதனால் இங்கே ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. டோரில் பார்த்தோன்னா டோர் ஹேண்டில், விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஷனு அண்ட் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் வந்துடுது. ஏன்னா இதில் ஒரு சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அண்ட் ஏசி வந்துடுது இந்த வண்டியில். ஏசி, அதுக்கப்புறம் கூலிங் மோட்ஸு, ஏர் ப்ளோ லெவலு, அதுக்கப்புறம் மோட் செட் பண்ணிக்கலாம். 4 ஏசி வண்ஸ் வந்துடுது. ஏசி கன்வீனியன்ஸ் இருக்கனால இன்னும் ஓட்டுறவங்களுக்கு கம்ஃபர்ட் தான் சொல்லணும். அண்ட் சென்டர் மிரரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து சன்ஷேடு, ஸ்டேரிங் வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடுது. ஸோ இந்த சீட்லேருந்து ஓட்டுற டிரைவருக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ஒரு பவர் சாக்கெட் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அந்த டீசல் பர்டிகுலர் ஃபில்டரை வந்து கிளியர் பண்ண ஒரு ஆப்ஷன் இங்கே வந்துடுது. ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கு முதல்ல ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸோ இந்த சீட்டில் வந்து உட்காந்து ஓட்டுறவருக்கு எந்த வகையிலையும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ஜின் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த வண்டியோட இன்ஜின் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு கிளிப் ஓப்பன் பண்ண முடியுது, இன்னொரு கிளிப் வந்து மெக்கானிக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி இன்ஜின் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருக்காங்க போல். இதுக்குள்ளே தான் அந்த இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜின் வந்து இந்த செக்மெண்ட்டில் அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 45 ஹார்ஸ் பவரும் 110 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். 110 Nm டார்க் இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது.
அண்ட் 45 ஹார்ஸ் பவரும் இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது. இந்த பவர்னால எனக்கு என்னங்க பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து லோடு ஏற்றுறீங்க, ஃபுல் லோடு ஏற்றிட்டீங்க. ஃபுல் லோடு ஏற்றிட்டு போகும்போது ஒரு திடீர்னு ஒரு ஹில் கிளைம் வருது, ஒரு மலையில் ஏறணுமோ இல்லை ஒரு மேட்டில் ஏறணுமோ. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் அந்த டார்க்கையும் பவரையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. எல்லா ரோட்லேயும் எல்லா கண்டிஷன்லையும் ஓட்டலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவர் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் அசோக் லேலண்ட் சொல்கிறது. ஸோ மிச்ச காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 35 ஹார்ஸ் பவர், வெறும் 80 Nm டார்க் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே டார்க்லேயே இந்த வண்டியை ஓட்டலாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும்ல, நான் சொல்கிறேன். பட் பார்த்தா தானே சரியாக வரும். வாங்க பார்ப்போம். லைலாண்டோட ஷாதி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்பெண்ட் போவோம். கிளச்சு சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ போகலாம். ஸ்டேரிங் மட்டும் ஹைட்ராலிக் ஸ்டேரிங்காக வந்து விட்டுருக்காங்க. பட் வெறும் பாடியாக இருக்கிறனால கொஞ்சம் ஜம்ப் ஆகிறது தெரியுது. லோடு ஏற்றினா பெரிய கிட்டிலாம் இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஒரு செம்மையான ட்ராக் ரோடுன்னு சொல்லலாம். பிகாஸ் இது அசோக் லேலண்டோட ட்ராக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நான் சைடில் ஏற்றிட்டேன் வைக்கல. ஓ வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ரோடை பாருங்கள். நான் எங்கேயோ ஏற்றி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி லெவல் இஸ் குட், அந்த கிரெடிபிலிட்டி லெவல் இஸ் ஆல்சோ குட். நம்ம ஒரு கியர் டவுன் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. 80 km மேக்ஸிமம் ஸ்பீடு. இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் ஸ்டேரிங் வந்து லூஸ் ஆயிடுது. ஸோ பட் வந்து நீங்கள் இனிஷியல் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பிகாஸ் ஹைட்ராலிக்னால அது இந்த மாதிரி செக்மெண்ட்டில் அதை தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் பவர் ஸ்டேரிங் ஒரு சில பிராண்ட்ஸ் அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அகெயின் நான் மேலே இருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். 60ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த ரோடுக்கு திரும்புகிறேன். வாவ், ஆல்மோஸ்ட் 70 எடுத்தாச்சு. நல்ல டேர்னு. ஓ கூல், பயங்கரமாக இருக்குங்க. நல்லா பவர்ஃபுல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் லோடு ஏற்றிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பவர் இல்லையே, கியரை டவுன் பண்ணி இருக்க வேண்டியது இல்லை. ஸோ அதிலே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியோட இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மக்களை அசோக் லேலண்ட் ஷாதி எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் நோட் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத உண்மையோன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்க்கணும். இந்த வண்டியோட ஆரம்ப விலை 6,60,000 ஸ்டார்ட் ஆகுது. 6,60,000 நிறைய வண்டி இருக்குது. இப்போ மஹிந்திராவில் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி டாட்டாவில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதை விட இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். வாங்குகிற விலை கம்மியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். சர்வீஸ் வந்து இதில் 1.5 லிட்டரு டீசல் இன்ஜின் தான், 3 சிலிண்டர் தான். அதுக்காக அசோக் லேலண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வண்டியோட இன்ஜினை நீங்கள் 20,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணால் போதுன்றாங்க. மிச்ச பிரான்ச் எல்லாமே 10,000 15,000 பண்ண சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து 20,000 கிலோமீட்டர் பீரியட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டினா 20,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் வரும். இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஓட்டுவீங்கன்னா அது 2 மாதம் ஒரு தடவை வரும். ஸோ நீங்கள் உங்களோட யூசேஜை பொறுத்து இந்த 20,000 கிலோமீட்டர்ன்றதை வந்து அசோக் லேலண்ட் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் சர்வீஸில் கம்மியாக தான் வரும்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸில் வந்து ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றும். அது 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றும் போது அது நம்மளோட பாக்கெட் சேவிங்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோன்னா 20 வரைக்கும் அசோக் லேலண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமாக நீங்கள் வந்து ஒரு 15, 16, 17, 18 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். பிகாஸ் 3 சிலிண்டர் இன்ஜின் தான். பவர் அதிகமாக இருந்தால் மைலேஜ் கம்மியாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே கிடையாது. பிகாஸ் 3 சிலிண்டர்னால உங்களுக்கு டார்க் தான் அதிகம். இனிஷியல் ரேஞ்சில் லோடை புல் பண்ணுறதுக்கு டார்க் தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது 15, 16, 17 நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து அந்த மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட் ஃபியூலுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. அண்ட் மெயினான விஷயம் வாரண்டி. 5 வருஷம் 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. வேற எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கு வாரண்டி பீரியட் கொடுக்குறதுன்னு தான் சொல்லணும். 5 வருஷம் 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரண்டி பீரியட் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன்னிங்கில் ஏதோ ஒரு ஸ்பேர்ஸ் வந்து போகுது அப்படின்னாலும் உங்களால் வாரண்டியில் கிளைம் பண்ணிக்க முடியும். அது பிராண்ட் சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது, அதனால தான் இவ்வளோ வாரண்டி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வாங்குறவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து வாங்குற காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ரன்னிங் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி லாங் டேர்மில் ஓட்டும் போது காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்டாக இருக்கும். பிஸ்னஸ் வெஹிக்கிள்னு பார்க்கும்போது பெருசாக செலவு இருக்கக்கூடாது. அந்த வண்டிக்கு ஓடணும், அது சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது எல்லாருக்கும் பொதுவான கருத்து. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறவங்க மட்டும் கிடையாது, எந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கினாலும் அதை தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிளை வந்து அசோக் லேலண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த அசோக் லேலண்ட் ஷாதின்ற இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வெஹிக்கிள் ரிவ்யூ பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்பயுமே காரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது உங்களோட சேஃப்டி அண்ட் ரைட் சேஃப்டி.